ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ சிஎஸ்ஐஆரில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டிப்ளமோ முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 56,916 ரூபா வந்து சேலரி வந்து இருக்கும். போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி அனைத்து பெண்களுக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்பு. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 9th ஜான்வரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்ஐஆரில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இங்கே டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்னையிலேருந்து ஓப்பன் ஆகுதுன்னா 10th டிசம்பர்லேருந்து உங்களுக்கு லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 9th ஜான்வரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். எந்த கேட்டகரியில் போஸ்டிங் வந்திருக்குன்னா டெக்னிக்கல் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப்ங்கிற கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 11 வேகன்சி இருக்குது. அந்த வேகன்சி எல்லாமே அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னா சென்னை லொக்கேஷனில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்க போது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 35,400லேருந்து 1,12,400 வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். இந்த 35,400ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் உங்களுக்கு நிறையா வந்து அலவன்ஸ் வந்து இருக்கும். உங்கள் கைக்கு வந்து பாருங்கள் அப்ராக்சிமேட்டாக 56,916 ரூபா வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால். இவங்களை தவிர்த்து நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கும். ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். பிடபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல வந்து TA1 கேட்டகரிக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் பிஎஸ்சி இல்லைனா பிஎஸ்சி ஆர்ட்ஸில் வந்து பாருங்கள் ஃபிசிக்ஸோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ, கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ, அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸோ, அப்ளைடு சயின்ஸோ, ஃபிசிக்கல் சயின்ஸோ இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி இல்லைனா டேட்டா சயின்ஸோ இல்லைனா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1 இயர் வந்து அந்த ரெலவெண்ட்டான டிசிப்ளினில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இல்லைனா இந்த டிகிரியை நீங்கள் முடிச்சுட்டு ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் வந்து பாருங்கள் 1 இயர் ஃபுல் டைமில் வந்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து TA2 கேட்டகரி வந்து பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோவில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டரோ இல்லைனா ஐடியோ இல்லைனா வந்து பாருங்கள் ஐடிலேயே டெக் நீங்கள் முடிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 60% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். இதுக்குமே வந்து அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ செலக்ஷன் ப்ரொசீஜர்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனிங் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அது வந்து பாருங்கள் OMR பேஸில் கூட வந்து இருக்கலாம். அப்படி இல்லைனா சிபிடி மெத்தடில் கூட உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து வரப்போகுது. அதில் வந்து பாருங்கள் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் அதுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ்லேயே வந்து கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாம் வந்து பாருங்கள் டிப்ளமோ லெவல்லையும் கிராஜுவேட் லெவலில் தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது. மொத்தமாக வந்து 200 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 3 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் பேப்பர் 1க்கு வந்து பாருங்கள் டைம் அலாட் வந்து உங்களுக்கு 1 ஹவர் வந்து இருக்கும். மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா 50 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 100 மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அடுத்து பேப்பர் 2ல வந்து பாருங்கள் ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும். அடுத்து பேப்பர் 3ல வந்து பார்த்தோன்னா கன்சர்ன் சப்ஜெக்ட்டில் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வச்சு தான் உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஏஜ் நான் சொன்ன பட்சத்தில் அது இல்லாமல் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸு, பிடபிள்டியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா சேலரி, அந்த சேலரி இல்லாமல் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன அலவன்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து பாருங்கள் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து நம்ம சென்னை லொக்கேஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சென்னையில் வந்து உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஹவு டு அப்ளைல வந்து எப்படி அப்ளை பண்ணணும், இங்கே வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது ஃபீஸ் வந்து யார் யாருக்கு கிடையாதுன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி அதுக்கப்புறம் ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் வந்து பாருங்கள் ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ரூ. 500 வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கொடுத்துருக்கிற மாதிரி நெஃப்ட் இல்லைனா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி வந்து இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். 9th ஜான்வரி தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.